ரிவர்சல் எங்கே பார்த்தாலும் நியூஸில், அட்வர்டைஸ்மெண்ட்டில், சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க, டயபெட்டிஸ் ரிவர்சல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, வாட் இஸ் டயபெட்டிஸ் ரிவர்சல்? ஸோ டயபெட்டிஸ் ரிவர்சல்னால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டயபெட்டிஸ் க்யூர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. க்யூர்லாம் ஆகாது. என்ன சொல்ல வராங்கன்னா, டயபெட்டிஸ் வந்து ரெமிஷன் போயிடும். ரெமிஷன்னா உங்கள் HbA1c அப்படின்னா அந்த ஆவரேஜ் பிளட் சுகர் கண்ட்ரோல் ஃபார் 3 months 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது பேர் HbA1c. அது வந்து 6.5 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்தே ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடல, அப்படி சாப்பிடாமையே இந்த பிளட் சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்குது 3 மாதத்துக்கு இருந்துச்சுன்னா, அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ரெமிஷனுக்கு போயிட்டீங்கன்னு. ஸோ 3 மாதத்தில் நீங்கள் எந்த மாத்திரையும் சாப்பிடல, பிளட் சுகர் கண்ட்ரோலில் நல்லா இருக்குன்னா, அந்த கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரெமிஷனுக்கு போயிட்டீங்க, அவ்வளோதான். க்யூர்லாம் ஆகலை, ஆனாலும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும், டாக்டர்கிட்ட போகணும், ரெகுலர் செக்கப் பண்ணணும். ஸோ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரெமிஷன் கொண்டு வருவோம் 3 மாதமோ 1 வருஷமோ 4 வருஷமோ, அவ்வளோதான். பட் க்யூர் கிடையாது. க்யூர் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் மருந்தே சாப்பிடக்கூடாது. அதுதான் க்யூர்.